வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பாதுகாப்பு செயலாளர் கட்டளை. மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம். விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கை ஆரம்பம். அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் அனுஷ்டிப்பு. ராஜபக்சர்களின் முகவராகவே கம்மன்பில களத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிள்ளையானின் கைது. வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கும் அனுர முன்னாள் எம்பி சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் பெரும் சோகம். திருமணமான 9 நாளில் விபத்தில் பலியான மணமகன். ஸ்ரீ தலதா வழிபாடு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தண்டவாளத்தில் படுத்து உறங்கிய மேற்பார்வையாளருக்கு நேர்ந்த கதி. கட்டுநாயக்கவில் இருந்து பயணித்த வேன் விபத்து, பலர் காயம். இலங்கையில் மூடப்படும் 100 பாடசாலைகள். உயிர்த்த ஞாயிறு அன்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாட்டிற்காக கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முப்படை தளபதிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகுந்தா அறிவித்துள்ளார். ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போதே இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பான சூழலை பேணுவதற்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது ஏற்பட்ட இடையூறு மற்றும் துயரம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலில் பொதுமக்கள் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகளில் கலந்து கொள்வதை உறுதி செய்வதே பிரதான நோக்கம் என்று பாதுகாப்பு செயலாளர் மேலும் வலியுறுத்தினார். எதிர்வரும் சிறுபோகத்திற்காக நெல் வயல்களில் வளர்க்கப்படும் மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தெலவாக்கலை பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான உர மானியத்தை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதேவேளை விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான காணி பிரச்சினைகளையும் தீர்ப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை வீடு வீடாக சென்று விநியோகிக்கும் பணி இன்று ஆரம்பமாகின்றது. உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்புகளை விநியோகிப்பதற்கான சிறப்பு நாளாக 27ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் டுவன் சத்குமார தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கை 29ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அனைத்து தபால் வாக்குச்சீட்டுகளும் 21ஆம் தேதிக்குள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பெற்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் வாக்களிப்பு தாமதமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுவரை 227 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 112 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் நாளை மறுநாள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக 31 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தாயக விடுதலைக்காக உயிர்நீத்து அன்னை பூபதியின் நினைவேந்தல்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இன்றைய தினம் 37வது ஆண்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதன்போது அகவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை வவுனியாவில் அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அவர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும்
சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் என்றும் மற்றவர்களுக்கு அல்ல என்றும் கூறி ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்க தேர்ந்தெடுத்திருப்பது வருந்தத்தக்கது. இது தேர்தல் குற்றமாகும் என்பதால் இது தவறானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அரசியல் பேரணியின் போது தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு எளிதாக பணத்தை ஒதுக்குவேன் என்றும் மற்றவர்களுக்கு அல்ல என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனை அடுத்து ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்திற்கு பல அரசியல் கட்சிகள் கவலைகளை எழுப்பின. ஸ்ரீதலதா வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அவசர காலங்களில் அல்லது எவரேனும் காணாமல் போனால் உதவுவதற்காக தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஏதேனும் சிரமம் அல்லது பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டால் போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவிக்கலாம் அல்லது 0812224660 அல்லது 0812224661 என்ற அவசர இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் சம்பவித்த கோர விபத்தில் திருமணமான 9 நாளில் மணமகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்திவழி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பாக நேற்று மாலை 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சந்திவழியை சேர்ந்த 27 வயதான வடிவேல் மோகன சாந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்திவழியில் நேற்று நடைபெறவிருந்த கரப்பந்தாட்ட நிகழ்வில் கலந்து கொள்வோருக்காக உணவினை பெற்றுக்கொள்ள சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த இளைஞன் 9 நாட்களுக்கு முன்னர் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை ராஜபக்சர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என முன்னணி சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளரான புபுது ஜெயகொட கூறியவை வருமாறு: கடத்தல் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் ராஜபக்ஷ ஆட்சிக்கு தொடர்புள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம். எமது கட்சி தோழர்களான லலித், குகன் ஆகியோர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடனும் ராஜபக்ஷர்களுக்கு தொடர்புள்ளது. இது தற்போது நிரூபணமாகி வருகிறது. கடத்தல் விவகாரம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ராஜபக்ஷர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபக்ஷர்களின் முகவராகவே பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன்பில செயல்படுகிறார். ராஜபக்ஷ மற்றும் பிள்ளையானுக்கு இடையிலான தொடர்பாடலை ஏற்படுத்துவதே கம்மன்பிலவின் பணியாகும். உதய கம்மன்பில அண்மை காலங்களில் சட்டத்தரணியாக பெரிதாக செயல்படவில்லை. அப்படி இருக்கையில் தனது சட்டத்தரணியாக பிள்ளையான் அவரை தேர்வு செய்ததன் நோக்கம் தெளிவாகின்றது. ரணில் விக்ரமசிங்கவும் பிள்ளையானுடன் கதைப்பதற்கு அனுமதி கோரியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க என்பவரும் ராஜபக்ஷர்களின் அவதாரம் என்பது புரிகிறது என்றார். மறுமுனையில் பிள்ளையான் தேசிய நாயகன் என உதய கம்மன்பில கூறுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையான் புலிகள் அமைப்பிலிருந்து விலகி எமது இராணுவத்துடன் இணைந்தமையானது போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்தது. அதை மட்டுமே என்னால் கூற முடியும். தேசிய நாயகன் என கூறப்படுவதை ஏற்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ அணியில் இல்லை. எனவே அவர் பிள்ளையானுடன் ஏன் கதைக்க முற்பட்டார் என அவரிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல பிள்ளையானுக்காக கம்மன்பில சட்டத்தரணியாக முன்னிலையாகியுள்ளமை தொடர்பில் நாம் எவ்வித தவறையும் காணவில்லை என சரத் வீரசேகர மேலும் கூறினார். மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அறிய முடிகின்றது. இந்த அடிப்படையில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது 500ஐ தாண்டிவிட்டது. அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே உள்ளனர். இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். 3 கிலோமீட்டருக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்து ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்தார்.
இந்த சம்பவம் இன்று அதிகாலை பெரகும்புர அம்பவெல ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளதாக பட்டிபொல போலீசார் தெரிவித்தனர். தியத்தலாவ பகுதியை சேர்ந்த 26 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ரயில் நிலையத்தில் ரயில் கடவை பணியாளராக பணிபுரிந்து வந்ததாகவும் ரயில் செல்லும் போது அவர் ரயில் தண்டவாளத்தில் படுத்து உறங்கியதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் அதே ரயிலில் ஏற்றி அம்பவெல ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பட்டிபொல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கிண்ணியா நோக்கி பயணித்த வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை ஹவரண பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் வேன் சாரதி உட்பட சிறுவர்களும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹவரணை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கல்துமுள்ள நகருக்கு அருகில் மலையிலிருந்து உருண்டு விழுந்து பல பாறைகள் வாகனத்தின் மீது விழுந்ததில் கடவத்திலிருந்து பண்டாரவளை நோக்கி சென்று மோட்டார் வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. காரில் 4 பேர் பயணித்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் ஹல்துமுல்லா போலீசார் தெரிவித்தனர். கடவத்தையிலிருந்து பண்டாரவளைக்கு மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 4 இளைஞர்கள் இந்த விபத்தில் இன்று காலை 7:30 மணியளவில் சிக்கினர். தற்போது பெய்து வரும் மழையால் மலைச்சாலைகளுக்கு மேலே உள்ள மலைகளில் இருந்து பாறைகள் கீழே விழுந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடனும் வாகனம் ஓட்டுமாறு போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் விளையாட்டு வீரர்களுக்கான சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் பெண்கள் கலப்பு தொடர் ஓட்டப் போட்டியில் இலங்கை அணி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது. இதில் போட்டி தூரத்தை முடிக்க இலங்கை வீராங்கனைகள் 2 நிமிடங்கள் 14.25 வினாடிகள் என்ற நேரத்தை பதிவு செய்தனர். இது இலங்கையின் புதிய இளையோர் சாதனையாகவும் பதிவாகியுள்ளது. இதில் தங்கப்பதக்கத்தை 2 நிமிடங்கள் 11.11 வினாடிகளில் போட்டி தூரத்தை முடித்த சீனா வென்றது. 2 நிமிடங்கள் 15.00 வினாடிகளில் போட்டி தூரத்தை முடித்த தாய்லாந்து வெண்கல பதக்கத்தை வென்றது. ஆசிய தடகள சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கதீப் நகரில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் தடகள போட்டிகள் நேற்று நிறைவடைந்தது. இதில் இலங்கை 1 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப் பதக்கங்கள், 4 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 8 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது. இதன்படி போட்டியில் பங்கேற்ற நாடுகளில் குறைந்தபட்சம் 1 வெண்கல பதக்கமாவது வென்ற 19 நாடுகளில் இலங்கை பதக்க பட்டியலில் 9வது இடத்தை பெற்றது. இந்த போட்டியில் இலங்கை வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை ஆசிய 18 வயதுக்குட்பட்டோர் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இலங்கை பெற்ற மிக உயர்ந்த பதக்க எண்ணிக்கையாகும். இந்தியாவில் 4 மாடி கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை 3 மணியளவில் டெல்லியில் முஸ்தபாபாத் நகரில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கட்டட இடிபாடுகளில் இருந்து இதுவரை 14 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்ட போது இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 4 பேரின் உடல்களை மீட்டுள்ளனர். இதேவேளை மோப்ப நாய்களின் உதவியுடன் கட்டடத்தினுள் சிக்கியவர்களை கண்டுபிடிக்கும் மீட்பு பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் இடிந்து விழுந்த கட்டடத்தில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டடம் எதனால் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட எந்த விவரங்களும் இதுவரை தெரியவில்லை. விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கம் இன்று சனிக்கிழமை மதியம் 5.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டது. நிலநடுக்கம் 130 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.